சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ரத்தினமான ஆலோசனை. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, பார்த்தீங்களா, நம்ம உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இங்கேயும் தாவீது சொல்லுகிற பொழுது அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நம்ம உத்தம இருதயத்தோடும் உற்சாகமான மனசோடும் தேவனை சேவிக்க வேண்டும். தயவு செய்து இந்த கடைசி காலத்தில் யாரும் மனிதர்களை உதாரணமாக பார்த்து விடக்கூடாது. என்னுடைய அன்பான ஒரு ஆலோசனை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, முந்தினவர்கள் பிந்தினவர்களாய் மாறிவிடுவார்கள், பிந்தினவர்கள் முந்தினவர்களாய் மாறிவிடுவார்கள். காலங்கள் பதில் சொல்லும் சில நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தின் கொள்ளளவு எப்படி இருக்கிறது என்று. எனவே நீங்கள் மனிதர்களை உங்களுக்கு உதாரணமாகவோ அல்லது மனிதர்களை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவோ மனிதர்களை உங்களுக்கு ஒரு மாதிரியாக வைத்தீர்கள் என்றால் அவங்களுடைய சார்ஜ் குறையும் பொழுது உங்க சார்ஜும் குறைஞ்சு போயிடும். அவங்க கீழே விழும்பொழுது நீங்களும் கீழே விழுந்து. முந்தினவர்கள் பழங்காலத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இடறி விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நேற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட எழுப்புதல் அடைந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் இந்த வேதத்தில். எனவே உங்கள் உதாரணமாக, உங்களுடைய பலனாக, ஆலோசனையாக மனிதர்களை வைக்கவே கூடாது. மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் அந்தோ கதிதான் நீங்களும் கீழே விழுந்து விடுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆயிருச்சா, ஐயோ அந்த சிஸ்டர் வருவாங்களா, இந்த பிரதர் ஆராதனைக்கு வருவாரா, நீங்க யோசிக்க கூடாது. நான் போறேன், டைம் சரியா வந்துருச்சு, நான் போறேன் தேவ சமூகத்துக்கு. மனிதர்களை ஒரு நாளும் உதாரணங்களாய் பார்க்க வேண்டாம். இந்த சத்தியத்தை நன்றாய் சிகப்பு பேனா வைத்திருந்தா உங்க பைபிள்ல நல்ல பெரிய எழுத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும். ஏனென்றால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது மனிதர்கள் மாறிவிடுவார்கள். சூழ்நிலைகள் இப்படி இருந்தால் மனிதர்கள் உற்சாகமாக இருப்பார்கள், சூழ்நிலைகள் டவுன் ஆயிட்டா மனிதர்கள் டவுன் ஆகிடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனை பின்பற்றி நாம் ஓடுவதற்கு முயற்சி பண்ணுவேன்.